சிவகங்கையில் குடும்ப அட்டை வழங்குவதற்காக ஒரே இடத்துக்கு அனைவரையும் அதிகாரிகள் வரச் சொன்னதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தமிழகத்தில் குடும்ப அட்டை பெற விரும்புபவர்கள் அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பிப்பது அவசியம். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 8 தாலுகா அலுவலகங்களிலும் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கு லஞ்சம் பெறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தாலுகா அலுவலகங்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுவதை நிறுத்த உத்தரவிட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பெற வேண்டும் என உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து குடும்ப அட்டைக்காக பதிவு செய்த பலர் ஒரே இடத்தில் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளலாம் தாலுகா ஆஃபீஸுக்கு அனுப்புனாங்க ரேஷன் கார்டுகளை. அது எங்களுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக சிவகங்கை மாவட்டத்தை மொத்தமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்லி ஜனங்கப்படுற ஒரு அவஸ்தையை பார்த்தீங்களா. இது இன்றைக்கி சீக்கிரத்தில் கொடுத்து முடியாது. அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் அப்போ தாலுகா ஆஃபீஸுக்கு வரும்போது தாலுகா ஆஃபீஸில் நாங்கள் வாங்க முடியாதது என்ன செய்வாங்க, அந்தந்த பஞ்சாயத்துக்கு இதற்கு பாருங்கள் ரேஷன் கடைக்கு அனுப்பிடுவாங்க, நாங்கள் அங்கேயே கார்டு வாங்கிக்கலாம். இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க. இல்லை இப்போ மொத்தமாக வர சொல்லி இந்த சிவகங்கை மாவட்டம் மொத்தமாக அந்த புது ரேஷன் கார்டு பூரா இங்கே வர சொல்லி அடைய போட்டு வச்சுருக்காங்க. கை குழந்தைகளோட ஜனங்கள் ரொம்ப அவசரப்படுது.